Chai with Chitra, Social Talk. எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தபோது உங்களை ரொம்ப ஒரு நெகிழ்ச்சிக்குள்ளாக்கிய தருணம் இது. அவர் முதல்ல அந்த சாயான்னு ஒரு படம் அதில் தான் கதாநாயகனா கதாநாயகனாக நடிக்க முதல்ல அமைது, அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய அந்த வேலை. அதை சொல்கிறார் அவர். அதை சொல்லும் பொழுது நமக்கு நம்ம மனசெல்லாம் அவர்கிட்ட போயிடுது. எவ்வளவு துன்பப்பட்டிருக்கார் இந்த மனிதர், எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்ட்டு. அப்போது அந்த ஜஸ்வந்த்லால் பியாரிலால்ன்றது தான் அவருடைய அந்த டைரக்டருடைய இயக்குனர். பேர். இவர் இவங்க அண்ணனும் தம்பியும் எம்ஜி சக்கரபாணியும் எம்ஜிஆரும் ஒரு நாள் வாய்ப்பு தேடி நம்ம இன்னைக்கு இருக்க பத்மா சுப்பிரமணியத்தினுடைய அப்பா அவங்க சுப்பிரமணியம் ஆஃபீஸ்க்கு சுப்பிரமணியம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, காத்திருக்காங்க. அவர் வர சொல்லியிருக்காரு, இவங்க போகிறாங்க. அவர் மறந்துட்டார். அதனால் இவர்கள் பல மணி நேரம் காத்திருக்காங்க வெளியில் வாசலில். அப்புறம் ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து சுப்பிரமணியமும் ஜஸ்வந்த்லாலும் இறங்குறாங்க. இறங்கின உடனே ரொம்ப நேரம் காத்திருக்காங்க, வச்சுருக்காங்க. அவர் சாரி நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் சொல்கிறார், நீங்கள் நாளைக்கு வாங்கன்ட்டு. ஜஸ்வந்த்லால் தனியாக கூப்பிட்டு சொல்கிறார், வராதிங்கன்றார். அதனால் ஒரு நார்த் இந்தியன் அவர் அது ரொம்ப ரொம்ப உருகி எழுதுகிறார். அவர் இந்த ஜஸ்வந்த்லால் இவர் மேலே மிகுந்த அக்கறை காட்டினார். உண்மை ஆறுதலாக இருந்தது அப்போ அவர் தான். ஆமாம், அவர் சொல்கிறாரு, இது இங்கே நீங்கள் காத்திருக்கிறது இதெல்லாம் ஒரு சரியா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது. அப்புறம் அவருடைய இளமை காலம் ஒரு 7 வயதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சு போய் நாடக கம்பெனியில் போய் சேர்றது. அவங்க அண்ணன் தான் அவருக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு 7 வயசு மூத்த அண்ணன். அவர் தான் அவருக்கு எல்லாமே, அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். இப்படி இந்த ரொம்ப அழகானவர் எம்ஜிஆர். அவருக்கு என்ன மாதிரியான துன்பங்கள்லாம் அந்த நாடக கம்பெனியில் வந்திருக்கோம். அவர் முடி நிறையா வச்சுருப்பார். கொஞ்சம் மறந்து ஏமாந்துட்டோம்னா முடியை வெட்டிடுவான், நம்முடைய கூட நடிக்கிறவன் போட்டியில் பொறாமையில் அப்படின்றாரு. ஸோ யூ கேன் ரிலேட் டு ஹெம். உங்கள் ஹார்ட் ஜஸ்ட் கோஸ் அவுட் டு ஹெம். இப்படியெல்லாம் அது அதனால தான் ஒருவேளை தயாரிப்பாளர்கள் சில பேர் அவர் சரியாக நடத்தலையோ நம்ம தெரியல. எனக்கு பின்னாடி அப்படி அவரை பற்றி ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் அவரோட இணைந்த யாரும் தோற்று போனதில்லை, எல்லாரும் வென்றார்கள். சிவாஜியோடு இருந்த பல இயக்குநர்கள் அவர் பக்கம் வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் அவர் ஒரு வெற்றி திருமகனாகவே அவர் உயிர் வாழ்ந்த காலத்தில் இருந்தார். அப்படியே போனார். he died in harness. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுமையை தமிழகம் அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி கண்டதில்லை. இப்போ எம்ஜிஆர் 1967ஆம் ஆண்டில் எம்ஆர் ராதாவால் சுடப்படுறாரு. அந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் ராதாவை தள்ளிட்டு வராங்க. எம்ஆர் ராதாவை உள்ளே வராங்க. அவரே சுட்டுக்கிட்டார் இல்லையா, வராங்க. அங்கே இருந்த அந்த அசிஸ்டண்ட் சர்ஜன், அசிஸ்டண்ட் ஃபிசிஷியன், அவர் பதிஞ்சிருக்கார். அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் பதிஞ்சிருக்கார். அதை என் புத்தகத்தில் போட்டிருக்கேன். உள்ளே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. அந்த குண்டடிப்பட்ட நேரத்துலையும் படுத்துட்ருக்க ராதா கேட்குறாரு, நீ பிராமணனா? இந்த மருத்துவரை பார்த்து. ஆமாம், இப்படி ஒரு பதிவு. நான் அசந்து போயிட்டேன். அதாவது இவங்க 2 பேருமே, இவர் என்னடானா குண்டடிப்பட்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவரே வந்துடுறாரு. இவரை கொண்டு சேர்க்குறாங்க. 2 குண்டோ என்னமோ அவருக்கும் இருந்துச்சு. அவரே சுட்டுக்கிறாரு. இதுக்கிடையில் அவர் எந்த வகையிலையும் அவர் ராதா தான், ஒரு டைலூஷனும் எந்த நேரத்துலையும் வராதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் கேட்குறாரு, நீ என்ன பிராமணனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பெரிய ஆச்சரியம். அந்த 2 பேரும் எவ்வளவு பெரிய ஆளுமைகள். எம்ஜிஆரை விட அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயது பெரியவராக இருப்பார், 10 வயது பெரியவராக இருப்பார் ராதாவை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அவரால் பண்ணிட முடியும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு, அதனால் ரோல் முக்கியம் இல்லை, நாம் எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம். அவர் எனக்கு புதுசாக இந்த நாடக உலகத்தில் புதுசாக திருப்பி எப்படி நான் ஷைன் பண்ணணுன்றது கற்றுக் கொடுத்தாரு தான் எம்ஜிஆர் பதிகிறாரு. அந்த குண்டு அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது ஒரு மிகப்பெரிய காரணம் அவர்கள் வென்றதற்கு. எப்படி இந்த படியரிசி 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்லாம் சொன்னாங்களோ, அது மாதிரி எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் ஒரு மாதம் பிரச்சாரம் பண்ண வேண்டியது. அவர் பிரச்சாரம் பண்ணினா என்ன மாதிரியான ஒரு தாக்கம் வந்திருக்குமோ அது மாதிரி பல மடங்கு தாக்கம் வந்துருச்சு அவர் குண்டடிப்பட்டு கீழே இருந்ததில். அப்புறம் 2 தடவை கால் உடைஞ்ச போதும் சரி, குண்டடிப்பட்ட போதும் சரி, அவர் திருப்பி வராரு பாருங்க. ஹி பவுன்சஸ் பேக். அது அவருடைய வில் பவர், அவருக்கு இருக்க ஆம்பிஷன், அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நாமெல்லாம் அந்த மாதிரி எது என்ன நடக்குமானால் எவ்வளோ நாள் எடுத்துக்குவோம் திருப்பி வர்றதுக்கு.
திருப்பி பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு அல்லது திருப்பி சினிமாவில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பட் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ அப்வர்ட் கிராஃப் ஃபார் ஹெம். அவர் வந்து ஒரே ஒரு நேரத்தில் அந்த 80களில் மட்டும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் தோத்தார். அதற்கு வேறு காரணங்கள், அது இந்திரா காந்தியை கொண்டு வரணும்ட்டு எல்லாரும் நினச்சாங்க, அதனால் அவர் தோற்றார். மற்றபடி வந்து அவர் உண்மையிலேயே வெற்றி திருமகன் தான். நீங்கள் எம்ஜிஆரை வந்து இரு கூறாக பிரிக்கலாம். ஒன்று சினிமா நடிகராக, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவர். இந்த 2 எம்ஜிஆரில் உங்களை கவர்ந்தவர் யார்? அவருடைய பழைய படங்கள் படகோட்டி அல்லது வந்து 1000ல் ஒருவன், அதெல்லாம் பார்த்தா இன்றைக்கும் வந்துட்டு அப்படியே அந்த பாடல்களும் சரி, அவருடைய வனப்பும் சரி, அவருடைய அசைவுகளும் உங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதெல்லாம் இருக்குது. எனக்கு அவர் வந்து ஒரு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் அரசியல் தலைவர்னு தோணுது. அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர். நிறைய மாற்றங்களுக்கு இந்த தமிழகத்திற்கு அவர் வித்திட்டார், வழிவகுத்தார். கடைசி டேர்ம் வந்து அவருக்கு உடம்பு நல்லா இருந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பார். அதனால் அவரை இருக்க வரைக்கும் அவரை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்த முடியல. அதனால் he was a greatly underestimated. அதுதான் அவருடைய பலம். அதனால் நான் வந்து அவரை பெரிய, அதாவது அவர் நடிகர், அவர் அளவுக்கு வந்து அந்த உச்சத்தை தொட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. ரெண்டுமே நான் ஈக்குவலாக தான் பார்க்குறேன்னு சொல்லுவேன். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆரோட தாண்டி நீங்கள் அடுத்து இன்னொரு புத்தகம் எழுதினீங்கன்னா அது இந்த டிஎம்கேஎஸ் தான் நீங்கள் அடுத்து எழுதிய புத்தகம். அண்ணா பற்றி எழுதுனது வந்து தமிழக அரசியலை வந்து 69 வரைக்கும் சொல்லிச்சு. எம்ஜிஆர் பற்றி எழுதுனது வந்து 1987 வரைக்கும் சொல்லிச்சு. அவர் இறக்குற வரைக்கும். ஆமாம். அதனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு நினச்சேன். கலைஞரை பற்றிய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வந்துருச்சு. அதனால் அங்கே போகலை நான். ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. அதில் எனக்கு போதுமான அளவு வந்து எனக்கு தரவுகள் இல்லை. ஆமாம், எனக்கு நான் சொல்கிறத கேட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாஸ் அ பிட் டிஃபிடென்ட். அது வேண்டான்னு நினச்சேன். நாம் சொல்கிறது பல சரி பார்த்து தான் எழுதுகிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் நாம் தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்கம் போகலை. அப்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது 1949 திமுக தொடங்கினதுலேருந்து 2024 வரைக்கும் அதனுடைய பயணத்தை சொன்னோம்னா, அப்போ தமிழகத்தினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் வரலாற்றை பதிவு பண்ணுற மாதிரி ஆகிடும். முக்கியமான நிகழ்வுகள் 80களுக்கு பிறகு 80 பிற்பகுதியிலிருந்து ஜாதி கட்சிகள் வர்றது தமிழகத்தில், 50களில் இருந்த ஜாதி கட்சிகள் மறைஞ்சு போகிறது, இது எல்லாமே வந்து தமிழரசு எப்படி இந்த மாநில சுயாட்சின்ற கொள்கை வந்து தமிழரசு கழகத்துக்கு சேர்ந்தது, இந்த இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லை தமிழ் தேசியம், திராவிட தேசியம், இதெல்லாம் வந்து மாப்போசி காலத்திலே இருந்தது. இதையெல்லாம் இன்னைக்கு தமிழில் படிக்க முடியாத இளைஞர்கள் யாராவது படிக்கணும், அல்லது இங்கே போஸ்டிங் ஆகிற ஐஏஎஸ் அதிகாரிகளோ இல்லை மற்றவர்களோ படித்து புரிஞ்சுக்கணும் இந்த ஊரை பற்றி தான். அப்போ நமக்கு தெரியணும் ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குது, ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படி. அந்த புத்தகம் தான். ஸோ 49லேருந்து சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார வரலாற்றை பதிவு செய்கிற ஒரு நூல், ஒரு ஆவண நூலாக. அது பெரிய ட்ராக்ஷன் கிடைக்கல. அது வந்த உடனே நான் வந்து அமெரிக்கா போயிட்டேன். அதனால் அதை பற்றி ஹிந்துவில் ரிவ்யூ நல்லபடியாக வந்துச்சு. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துச்சு ரிவ்யூ. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கிறவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அவரை சந்தித்து இந்த புத்தகத்தை கொடுத்தீங்களா? இல்லை, அவரை சந்திக்கிற ஒரு முதல்வரான பிறகு அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி பல முறை சந்திச்சிருக்கேன். நான் அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க ரொம்ப பிரியமாக என்னோட பழகுவாங்க. நான் அவர் மேலே பெரிய ஒரு மரியாதை, அபிமானம் வைத்திருக்கிறேன். இப்போ வந்து ஒரு காஃபி டேபிள் புக் பண்ணியிருக்காங்க. அது வீக்ன்ற பத்திரிகையில். அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை அனுப்பி விட்டுருந்தார் அவர். அவங்க ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நேற்று. ஸோ முதல்வரான பிறகு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு வரல. இந்த புத்தகம் அவரை போய் அடைஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். வேறு ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அவர் அதை பற்றி இதை பார்த்துட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் தெரியும். அதில் வந்து குறை நிறையெல்லாம் இருக்கும். நம்முடைய 3 புத்தகங்கள்லேயுமே குறை நிறை எல்லாமே இருக்கும். அது வந்து நிதானமாக, நான் ஒரு எழுத்தாளனாக மட்டுமே எழுதுகிற புத்தகங்கள் இவையெல்லாம். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை நான் தள்ளி வச்சுட்டு தான் எழுத வேண்டியிருக்கு. அதனால தான் வந்துட்டு நான் பெரியார் சொன்னதையும் பதிகிறேன். அண்ணா இவர்கள் எளிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள், இவர்கள் பின்னாடி தவறுகள் செய்யும் பொழுது என்னை வந்து அது பாதிக்கும், என்னுடைய கொள்கைகளை ஊனப்படுத்தணுன்றதையும் பெருசாக பதிஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஜெயகாந்தன் அண்ணா மேலே வைத்த அத்தனை கிரிட்டிசிசமும் வச்சுருக்கேன். அது பல அண்ணா நேசர்களுக்கு அது பிடிக்கலை. என்கிட்ட பல பேர் சொன்னாங்க, நீங்கள் ஜெயகாந்தன் சொன்னதெல்லாம் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்படி சரியாக தோணலை. அதனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த திமுக ஆண்டுகள் அப்படின்னு இந்த புத்தகத்திலையும் திமுக மீது வைக்கப்பட்ட எல்லா விமர்சனங்களும் இருக்கும்.
அது நீங்கள் ஒரு திமுக அனுதாபியாகவோ அல்லது திமுககாரராகவோ இருந்தால் அது உங்களை துன்பப்படுத்தும். ஆனால் அதுதான் வந்து 2 தரப்பும் இவர்கள் செய்த நல்லதும் அதனால் விளைந்த சமுதாய மாற்றங்களும். இன்றைக்கி வந்து மக்களை சேர்ந்த ஒரு நிர்வாகம் நடப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். மக்களுடைய தேவைகளை புரிந்து ஒரு நிர்வாகம் அப்படின்றது அண்ணா வந்த பிறகு தான் அந்த கோட்டை கதவுகள் திறந்துச்சு. அதற்கு பிறகு கலைஞர் கொண்டு போய் மக்களோட மக்களாக இந்த நிர்வாகத்தை இணைக்க முடிச்சது. அது அப்படியே தொடர்ந்து பின்னாடி வந்தவர்கள் செய்தார்கள். இதெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் இந்த புத்தகம் சொல்லும். கலைஞரோடு நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம், 98 கோயம்புத்தூரில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு பெரிய அதுக்கு அடுத்த நாளுக்கும் நான் யூகோஸ்லாவியாவிலிருந்து இங்கே வந்திருக்கேன். வந்துட்டு நான் அவர்கிட்ட ஒரு தேதி கேட்டேன் அவரை பார்க்கறதுக்காக. உடனே வர சொன்னார். நானும் என்னுடைய மனைவியும் போனோம். ரொம்ப பிரியமாக நடந்துக்கிட்டாரு. அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு தேதி கொடுத்தீங்க, கண்ணன் கேட்டால் நான் மறுப்பனாமா அப்படின்ட்டார். இப்படி வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் வந்து பெரிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துறதுல அவர் பெரிய மன்னர். அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அவர்களை கூர்ந்து கவனித்து ரொம்ப தாட்ஃபுல்லாக சில காமெண்ட்ஸ் சொல்கிறதுல இதை தான் சொல்ல முடியும். முரசொலியில் வந்து அவர் என்னை எழுத சொன்னார். நான் வந்து ஒரு 3 வாரங்கள் முரசொலியில் இருக்கக்கூடிய தலையங்கங்களை எழுதினேன். அவரே அழைச்சார், நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய பட்ஜெட் ஸ்பீச்சை என்கிட்ட கொடுத்துட்டு, இதை பற்றிய ஒரு தலையங்கம் நாளைக்கு எழுதி எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. என்னுடைய அப்பான்னு நான் கூப்பிடுவேன், டாக்டர் அவை நடராஜனை. அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கப்பா, நான் எக்கானமிஸ்ட் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் பிடிபடலை, இது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலப்பா, தலைப்பு நான் தரேன்ப்பா, தலைப்பு வரைக்கும் நான் தரேன், மீதி நீ எழுதிக்கொண்டார். கருணையும் நிதியும் கலந்த கைவண்ணம், அதுதான் தலைப்பு. ஸோ அந்த தலைப்பில் இப்போ அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு அஜந்தா ஹோட்டல் கிட்ட வந்து எல்லா பத்திரிக்கையும் வரும். போயிட்டு அடித்து பிடிச்சி போய் அத்தனை பத்திரிக்கையும் வாங்கி எல்லாம் படிச்சுட்டு இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன எல்லாரும் சொல்கிறாங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் படிச்சுட்டு நான் ஒன்று ரெடி பண்ணி, இப்போ டிடிபி இந்த 96 நான் சொல்கிறது டிடிபி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பக்கத்தில் மட்டும் ஒருத்தர் வச்சுருப்பார். 8 மணிக்கு திறப்பார். போய் அடித்து கிடிச்சு வச்சு ஒரு 9:30க்கு போய் கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுக்குறேன். பார்த்துட்டு சொன்னார், நிறைய இடங்களில் முதல்வர்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் உரிமையாக வந்து தலைவர்னே சொல்லலாம் அப்படின்னார். அதற்கு பிறகு கண்ணன் பேர் போட்டு போடுங்க தலையங்கம் அப்படின்னார். அப்படி வேண்டாங்கய்யா, வேண்டாங்க தலைவர், தலையங்கங்கள் வந்து பெரியார் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது வேண்டாம், அது தானாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிறப்பாசிரியர் நான் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னார். அடுத்த நாள் சின்னதாக ஃபஸ்ட் பேஜில் இவ்வளோ ஒரு சின்ன கட்டத்தில் சிறப்பாசிரியர்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் போய் தலையங்கள்லாம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அது எங்கே என்னை கொண்டு போய் சேர்க்கொன்றது எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் ஒரு மத்திய ரக குடும்பத்திலேருந்து வர ஒரு பையன். அதனால் எனக்கு குடும்பம் வந்துருச்சு, ஒரு குழந்தை இருந்துச்சு, பெரிய வருமானம் எதுவும் இல்லாத ஒரு சூழல். அதனால் திருப்பி அந்த வருமானம், இருக்கிற மானத்திலே பெரிய மானம் வந்து வருமானம் தான் இல்லையா? ஸோ அதனால் அதை நோக்கி நான் போக வேண்டிய அந்த வாழ்க்கை வந்து என்ன பாதையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குதுன்றது எனக்கு சரியாக தெரியல. அதை வந்து நான் இந்த பொது வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த உறுதியையும் வந்து யாரும் தர முடியாது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் யாரையும் ஆழ்த்த விரும்பலை. நானே எடுத்த முடிவுது. அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் புறப்பட்டுட்டேன் திருப்பி ஐநாவுக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதாவை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவங்கள தொலைவிலிருந்து பார்த்து தான். அதெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய இழப்பாக தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இவர்களெல்லாம் பெரிய ஆளுமைகள், இவர்கள்ட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நடிகர் திலம் சிவாஜி அவரை பார்த்துருக்கேன். அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து மேஜர் சுந்தர்ராஜன் ஒரு குடும்ப நண்பர். அதனால் அவர் மூலமாக வந்து பல ஷூட்டிங்கள் பார்ப்போம். அதில் இளைய தலைமுறை, அப்புறம் அவருடைய கல்தூண், இந்த ஷூட்டிங்கெல்லாம் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. நான் ஒரு 7ஆவதோ 6ஆவதோ 8ஆவதோ படிக்கிற ஒரு பையன். அங்கே போய் அவர் எப்படி இருக்கார், எப்படி நடிக்கிறார் அப்படிலாம் பார்ப்பேன். ரொம்ப அவரை பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். அவர் பேசுகிறதெல்லாம், அவர் இங்கிலீஷ் பேசுகிறது தான் நான் அப்போவே ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர் வந்து பெருசாக படித்தவர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த உச்சரிப்பெல்லாம் ஏதோ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த ஆள் மாதிரி அவர் உச்சரிக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி புரியுது அது எப்படின்ட்டு. அதாவது ஒரு பேரட் என்ன பண்ணுது, அல்லது ஒரு குழந்தை என்ன பண்ணுது, தாய்கிட்டேருந்து எப்படி கற்றுக்குதோ அது மாதிரி அவர் பெருசாக படிக்கலைனாலும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றதை பார்த்து அதை அப்படியே அவரால் மிமிக் பண்ண முடியும். அமேசிங் ஆக்டர்.
அமேசிங் ஆக்டர். அதாவது தமிழகம் வந்து வேறு எந்த மாநிலத்தை விடவும் இங்கே கிடைச்ச நம்முடைய ஆட்சியாளர்கள் ஆளுமைகள் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன், ஓபி ராமசாமி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகட்டும், குமாரசாமி ராஜா ஆகட்டும், இவர்களெல்லாம் அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய நிலையில் பெரிய ஆளுமைகள். அதாவது அந்த மாதிரி வந்து பொது வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் பிறந்து வர முடியாதுன்ற அளவுக்கு அவர்கள் ஆளுமைகள். அவர்கள் நம்ம இன்னைக்கு சொல்கிற ஆளுமைகள் மாதிரி எல்லாருக்கும் அறிந்த ஆளுமைகளாக இல்லாத இருக்கலாம் பெருசு. அதுக்கப்புறம் ராஜாஜி, அதற்கப்புறம் காமராஜர், அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வேறு எந்த மாநிலத்துக்கும் அமைஞ்சதே கிடையாது. இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மக்கள் தானாக வருவது போவது, அவர்கள் சொல்வதை கேட்பது, அவர்கள் சொல்வதை இதயத்தில் தாங்கி அப்படியே வந்து உயிரையே தர தயாராக இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் எங்கே நீங்கள் பார்க்க முடியும்? பல நாடுகள் சுற்றி வந்தவர் நீங்கள். அந்த நாட்டு அரசியலையும் படிச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டு அரசியலையும் பார்க்குறீங்க. என்ன மாறுபாடு? நான் அமெரிக்காவில் ஒரு 4.5 வருஷம் படித்தேன். அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போயிட்டு வர ஆள் நான். எனக்கு ரொம்ப பிடித்த, இந்தியாவுக்கு அடுத்து எனக்கு பிடித்த நாடுன்னா அமெரிக்கா தான். அதனுடைய பெரிய ஜனநாயகம், அது அரவணைக்கிற குணம். ஆனால் இன்றைக்கி இந்த முறை போன ஆண்டு அங்கே இருந்த பொழுது தேர்தல் பிரச்சார நேரம் நான் அங்கே இருந்த காலம், எனக்கு தமிழகத்திற்கும் அமெரிக்காவிற்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. அப்படியா? அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய தாக்குதல்கள் வந்து ட்ரம்ப் தரப்புலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா மாதிரி தெரியல. அப்புறம் இந்த 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள்லேயே பொது வாழ்க்கையினுடைய தரம் வந்து எனக்கு என்னமோ வந்து கீழறங்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. அதில் வேல்யூ சிஸ்டம்ஸ், நம்ம விழுமியங்கள். ஸோ இட் வாஸ் அ மச் மோர் சிவிலைஸ்ட் சிச்சுவேஷன் அல்லது கான்டெக்ஸ்ட் முன்னாடி. அந்த மாதிரி இல்லை இப்போது. அதனால் தமிழகத்திற்கும் அங்கேயும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. இது அமெரிக்காவை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். பட் பொதுவாக வளர்ந்த நாடுகள் பலவற்றில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்து எதிர்கட்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் எதிரி கட்சியில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னோட பேசக்கூட முடியாது, நான் உங்களோட பேச முடியாது. அதெல்லாம் மாறணும். அப்படியெல்லாம் 60கள் வரைக்கும்லாம் இல்லை. அண்ணா இருந்த வரைக்கும் அப்படியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நடந்துருச்சு. ஏன்னா தனிப்பட்ட வெறுப்புகளுக்காகவே வந்து பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள், அரசியல் நடத்துபவர்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி சேவ மனப்பான்மையோடு பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அவர்கள் முக்கால்வாசி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பவர்கள். அவர்கள் அதே எப்படி புறப்பட்டு வந்தார்களோ அதே மாதிரி அவர்கள் சென்று விடுவார்கள். அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர் நீங்கள், சரியான வாய்ப்பு அமையலை. நல்ல காலம் அரசியலுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலையான்னு வருத்தப்படுறீங்களா? இல்லை, ரெண்டாவது தான். அது வந்து துன்பங்கள் நிறைந்த முட்பாதையாக இருந்தாலும் கூட அந்த பேர்ச், அந்த இடத்திற்கு நீங்கள் போய் உட்கார்ந்து விட்டால் இப்போ நான் அரசியலுக்கு வந்து என்ன காண போகிறேன்? என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் இஸ் பிஹைண்ட் மீ. என்னுடைய கடமைகள், என்னுடைய குடும்பம் தொடர்பாக எல்லாம் முடிந்து விட்டது. அந்த பேர்ச்சில் நான் இருந்தால் என்னால் முடிந்த அளவுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு, நீடி அவர்களுக்கு உதவ முடியும். ஏன்னா எனக்குன்ட்டு ஒரு அஜெண்டா கிடையாது. அதனால் நான் நிறைய உலகத்தை பார்த்தவன், படித்திருக்கிறேன், ஒரு நல்லெண்ணம் இருக்கிறது. என்னை போன்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை இந்த நம்முடைய பொது வாழ்க்கையை அதிகமாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அது வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கு. அதனால் ஒரு ஏமாற்றம் தான் அது. எனக்கு வந்து நிரந்தர ஏமாற்றம் தான். அதனால தான் பொது தளங்களில் யூடியூப்பில் பேசுகிறது அல்லது எழுதுறது, நம்மால் முடிந்தது, மற்றவர்களை நம்பி இல்லாத ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அதில் பயணப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு எம்பின்னு வச்சுக்குவோம். இப்போ நாம் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எம்பி பண்ணும்போது there will be more traction. இப்போ சசி தரூர் தனியாக அவர் பேசுகிறது, இன்றைக்கி பேசுகிறது, எழுதுறதெல்லாம் பண்ணுறதுக்கும் அவர் ஒரு காங்கிரஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நிச்சயம். ஏன்னா அவர் தனியாகவே அவர் எந்த உதவியும் எந்த பின்னணியும் இல்லாத இயங்கலாம், அந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். ஆனாலும் இப்படி ஒரு பேர்ச் இருப்பது என்பது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும், உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும், ஒரு இடத்தையும் வந்து சமுதாயத்தில் தருதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியலன்ற ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தம், ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்திய அளவில் நீங்கள் மிகவும் மதிக்கின்ற அரசியல் தலைவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? பண்டிட் நேரு, வாஜ்பேயி அவர்கள் தேசிய அளவில் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழகத்தில் நம்முடைய ஆளுமைகள் அத்தனை பேருமே, ராஜாஜி,
பெருந்தலைவர் காமராஜர், ஓமந்தூரார், குமாரசாமி ராஜா, அத்தனை பேருமே வந்து நம்ம இவங்க ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் நான் பெரிதும் வியக்கிற, பெரிதும் மதிக்கிற. குறைகளெல்லாம் உண்டு. அவர்களும் மனிதர்கள் தானே, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் வேறு இடத்துல பிறந்திருந்தாங்கன்னா பெரிய பெரிய இடங்களுக்கு, இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போயிருப்பாங்கன்ட்டு நான் நினைப்பேன். அவ்வளவு மதிநுட்பமும், அவ்வளவு திறமையும், அவ்வளவு திறனும், உழைப்பும் உள்ளவர்கள் இவங்க அத்தனை பேரும். இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் வந்து அது ஒரு தொண்டாகவோ அல்லது ஒரு சேவை மனப்பான்மையாகவோ அந்த மாதிரி வர ஆட்கள் வந்து ரொம்ப அருகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு கவுன்சிலராக நீங்கள் வரீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் நிறைய செலவு பண்ணணும். பணம் ஒரு முக்கியமானது. நீங்கள் போட்ட பணத்தை அது முதலீடுன்னு நினைக்கிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் எடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஒரு கவுன்சிலராக சாதாரணமாக வர ஆள் கவுன்சிலர் பதவி முடிகிற காலத்தில் அவர் பெரிய வீடு கட்டிடுறாரு, தோட்டம் துறவு எல்லாம் வச்சுக்கிறார். இது ஒரு கவுன்சிலர் அளவில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி, அப்புறம் அமைச்சர்கள், இதெல்லாம் இந்த இன்றைக்கி வந்து உங்களுக்கு 70க்கு பிறகு தான் உங்களுக்கு அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் புகார் அல்லது விசாரணை, இதெல்லாம் 70க்கு முன்னாடி எனக்கு வந்து பெருசாக இருந்ததாக தோன்றவில்லை. அதாவது காமராஜருடைய ஆட்சியில் ஊழல் இருந்ததாக ராஜாஜி சொல்லியிருக்கிறார், 2 பேரும் குறை சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அது புறையோடி போயிருக்கு. இதை மாற்ற முடியும்ன்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை பெருசாக. யார் வந்தாலும் மாற்ற முடியும்னு இல்லை, அந்த அளவுக்கு சிஸ்டம் கெட்டு போயிருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் பெரிய ஒரு நம்பிக்கை வருவது போல் எனக்கு தெரியல. இதில் அத்திப்புத்தா மாதிரி சில பேர் நல்லது பண்ணுறாங்க, நல்லவர்கள் இருக்காங்க. பட் தே ஆர் இன் அ மைக்ரோஸ்காபிக், நானோஸ்காபிக் மைனாரிட்டி. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை இணைத்து கொண்டு பணியாற்றணும்னு விரும்பின ஆட்கள் இல்லையா? ஒரு காலத்தில் அது நடக்கலை. உங்களை சரியாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஒரு ஏமாற்றம் உண்டு. பட் நானும் இங்கே இல்லை, ரொம்ப வருஷங்கள் நான் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிரந்தரமாக நான் இங்கே இருக்கேன். ஸோ என்னுடைய நேரம் முழுமையும் நான் பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா I'll be more than very delighted. பொது வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வரணுன்றது தான் ஒரு எண்ணம். அதுதான் எனக்கு தெரிந்த ஒரு இயக்கம் அன்னையிலிருந்து. நான் ஏற்கனவே பொது வாழ்க்கை ரொம்ப பழுதுபட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிந்து தான் நான் சொல்கிறேன். டிஸ்பைட் ஆல் தி ஷார்ட் கம்மிங்ஸ் நம்மால் முடிந்த சிலதை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.